Good morning, praise Lord. Welcome to this video. Um, என்னுடைய ஊரில் தோழிகள் அது மாதிரி அவங்க வந்து நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிலாம் நினச்சி நம்மளால அந்த அளவுக்கு இருக்க முடியல. ஏதோ நினச்சி சோர்ந்து போகிற அல்லது என்னை பார்த்து தங்களுடைய ஜீவியத்தை அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கு. ஆனாக்கா நான் வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் தான் நான் இருந்தேன். யாருமே வந்து எடுத்த எடுப்பில் வந்து பெரிய அளவில் டீச்சிங் இதிலெல்லாம் வந்து ஷைன் பண்ணிட முடியாது. என்ன தான் வந்து ஃபேமிலி பூரா டீச்சர்ஸாக இருந்தால் கூட நம்மளே களத்தில் இறங்கும்போது வி நீட் டு பி ட்ரெயின்டு. ஸோ அதனால் வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க, ஆலோசனையும் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல போட்டா போட்டிகள், 3 விதமான போட்டா போட்டி நான் பார்த்த வரைக்கும் நடக்குது. அதாவது ஸ்கூலில் ரேங்க் வாங்கினவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு போட்டி நடக்குது. இதெல்லாம் அறிவிக்கப்படாத போட்டின்னு சொல்லலாம். அதோட வந்து லேடிஸ் வர்சஸ் ஜென்ஸுன்ட்டு ஒரு போட்டி நடக்குது. 3வது வந்து அழகானவங்களா இல்லை அழகு இல்லாட்டாலும் அறிவானவங்களா அது மாதிரி போட்டிகள் நடக்குது. பத்திரிக்கையில் வர்றது தான் இதெல்லாம் வந்து. ஸோ அது போல் நான் ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் தான் இருக்கேன் அப்படின்னு என்னுடைய இதை வந்து நானே கொஞ்சம் குறைச்சி நான் இந்த ரூரல் ஏரியாவில் சிறிய கல்லூரியில் நான் இருக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாத்துலேயுமே வந்து கல்லூரியும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான். அதுபோல் அப்படி தான் நான் இருக்கேன். அதோட வந்து இப்போ லேடிஸ் வர்சஸ் ஜென்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஆரோக்கியமான போட்டா போட்டின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லாரும் வந்து இப்போலாம் வந்து தங்கச்சிமா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நிறைய நேரத்தில் வந்து எனக்கு வந்து சிக்னேச்சரு போட வராது. ஏதோ நர்வஸ் இது இருக்குது எனக்கு. அதனால் வந்து இங்கிலீஷில் ஒரே மாதிரி எப்பவுமே வந்து சிக்னேச்சர் போட முடியாத நிலைமை இருந்தது. அதனால் கடைசியில் வந்து தமிழில் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதில்லை. எப்பயுமே வந்து நம்முடைய தாய்மொழியில் நம்ம வந்து செய்யறது வந்து அது மாதிரி நம்மளால் எப்பயுமே ஒரே மாதிரி தமிழில் கையெழுத்து போட முடியுது இப்போ. ஸோ இதுக்கு வந்து சில அதான் தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவளுங்கெல்லாம் வந்து இப்போ சிக்னேச்சராவது போடுறாளுங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடித்ததா நான் கேள்விப்பட்டேன். அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கதவுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய அந்த மாதிரி வில்லேஜு சூழல்கள் இப்பயும் இருக்குது. நம்ம ஊருக்கு சுற்றுப்பட்ட கிராமங்களில் அப்படி தான் இருக்காங்க. லேடிஸ் வந்து கதவுக்கு பின்னாடி தான் நிற்கணும். அது போல் அதை கையெழுத்து இப்போ கையெழுத்தாவது போடுறாளுங்களே அவளுங்க அந்தளவுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது போல் இன்னொரு இது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் சீரியல் இதில் என்ன பாருங்கள், லக்கி பாஸ்கரில் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லதாக்கான்னு ஒரு கேர்ளை கூப்பிட்றாரு. இவர் பல க்ரைமாக அந்த பேங்க்கில் பண்ணுறாரு, ஆனால் தப்பிச்சுக்கிறாரு கடைசியில் எப்படியோ. ஆனால் நீங்கள் அந்த லதாவும் அந்த மேடத்தை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து அவங்க அது மேலே எதுவும் அவங்க அது மாதிரி ஒரு தப்பாக வந்து அவங்க ட்ரை கூட பண்ணவே மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு வராது. தே வில் ஹெசிடேட் டு டூ ராங். ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து லேடிஸ்
படிக்கிறதும் எல்லாம் போராடி தான் அவங்க வெளியே வராங்க. அதில் வந்து தப்பு செஞ்சு நம்ம மாட்டினோம்னாக்கா வந்து அஹ், அது வந்து மற்றவங்களுக்கும் அது வந்து இடையூறா, மற்றவங்களும் வெளியே வெளியே வந்து படிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ், யாரும் சொல்லித்தராமலே நம்மளுக்கு அது மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்குது. அதேமாரி நானும் அப்படிதான் சிறு வயதுலேருந்து யோசேப்பு போல நான் யோசேப்பு கதையை சொல்வேன். 2ஆம் கிளாஸ்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி அதில் வந்து என்னென்னா, யோசேப்பு எப்படி பாவத்துக்கு விலகி ஓடிடுறான் பாருங்க. அப்படி நமக்கு ஓட்டம் பிடிக்க தெரியணும். அது மாதிரி ஓட்டம் பிடிக்கவும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வெளியே போய் கற்றுக்கிட்டது என்னென்னா, எதிர்த்து எதிர்த்து நிற்கவும் நான் கற்றுக்கிட்டேன். அதுமாரி சில சமயம் வந்து சிக்னேச்சரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அது கல்லூரியில் அது மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க. நீங்கள் ஏன் இன்னொருத்தர் மாதிரி சைன் இதில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது மாதிரி நம்மளே கிடையாது, நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். ஸோ நான் ஸ்கூலில் வந்து அது மாதிரி ரோல் ஆஃப் ஹானர்லலாம் என்னுடைய பேர் வருஷம் இருக்கும். நான் ரேங்க் ஸ்டூடெண்ட்டு. அதனால் ஐம் ஆன்சரபிள். ஸோ அது மாதிரிலாம் செஞ்சு நான் மாட்டினேன்னா, ஏதோ மாட்டிட்டேன்னா நான் வந்து மேபி செட்டிங் அப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிவிட்டு நான் அது மாதிரிலாம் தப்பிச்சிடுவேன். இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.